வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவோட கார் சிந்தாமணி இருக்க வீதியில் சீறி பாஞ்சிட்டு வருது. அப்போ சிந்தாமணி வீட்டிலேருந்து வெளியே வந்து காரில் ஏற போகிறாங்க. முத்து காரை கொண்டு வந்து நிறுத்த வேகமாக இறங்குற மீனா சிந்தாமணி அப்படின்னு கத்த ஏற போகிற சிந்தாமணி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. முத்துவும் காரை நிறுத்திட்டு மீனாவுக்கு பின்பக்கமாக வர்றாரு. திறந்த கதவை மூடிட்டு சிந்தாமணி நிற்கிறாங்க. வேகமாக பக்கத்தில் வந்த மீனா கிட்ட எதுக்கு ரோட்ல நின்று என் பேரை சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு முத்து. என்ன தேடி வந்தீங்களா? என்கிட்ட ஏதாவது உதவி வேணுமா? வட்டிக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்குறாங்க சிந்தாமணி. வாயை மூடு, நீ சேர்த்து வச்சிருக்க பாவ பணத்தை எவன் வாங்குவான்னு முத்து கத்துறாரு. பணத்துக்கு பாவ புண்ணியமெல்லாம் தெரியாது முத்து, ஆனா அதை வச்சு செஞ்ச பாவத்துக்கு கூட புண்ணியம் தேடிக்கலாம் அப்படின்னு கூலா சொல்றாங்க சிந்தாமணி. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதுதானே வேலை. பாவம் பண்றது, அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறது, ஏமாத்துறது எல்லாத்தையும் பண்ணிட்டு கோவில் குளம்னு காசை கொண்டு போய் கொட்ட வேண்டியது. என்ன பண்றது? உன்ன மாதிரி ஆளுங்களை தான் கடவுளும் வாழ வைக்கிறாரு. அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற காசுல சாப்பிட்ற சோறு எப்படிதான் உன் உடம்புல ஒட்டுது அப்படின்னு முத்து சிந்தாமணியை திட்டிட்டு இருக்க. ஏய், என்ன எங்க அக்காவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை துள்ளுறாரு. உங்க அக்காவுக்கு இப்ப கொடுக்குற மரியாதையே போதும், தேவையில்லாம சவுண்ட் விட்டு அடி வாங்கிக்காத அப்படின்னு முத்து மிரட்ட அப்பவும் அவரு கோவமா தான் பாக்குறாரு. முத்து, இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து வீர வசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. உடனே மீனா, ஏய், நீ பண்ற எல்லா ஃப்ராடு வேலையும் எங்களுக்கு தெரியும். அந்த ஃபைனான்சியரை முன்னாடி விட்டு நீ தான் பின்னாடி எல்லா வேலையும் பார்த்துருக்க அப்படின்னு மீனா சொல்ல புரியலையேங்கிறாங்க சிந்தாமணி. நடிக்காத, உன் பணத்தை அந்த ஃபைனான்சியரை வச்சு அத்தை கிட்ட கொடுக்க வச்சிருக்க அப்படின்னு மீனா சொல்ல. ஓ, அதுவா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். வட்டிக்கு விடுற பிஸ்னஸ்னா அப்படிதான் மீனா. எல்லாத்தையும் நேரடியா பண்ண முடியாது. தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தா நேரடியா வசூல் பண்ணவும் முடியாது. உன் மாமியார் என்னோட மாஸ்டர், அதனால திரும்ப வருமானு தெரியாது. அதனாலதான் ஃபைனான்சியரை வச்சு கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. நீ எதுக்கு கொடுத்துருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அநியாயமா 48 லட்சம் போட்டு வச்சிருக்கிறேங்கிறாரு முத்து. அவ்வளவு பணமெல்லாம் எங்க அம்மா வாங்கவே இல்லைன்னு முத்து சொல்ல. முத்து, வட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்றாங்க சிந்தாமணி. நீ வாங்கறதுக்கு பேரு அநியாய வட்டி. அதுவும் ஒருத்தர் பின்னாடி ஒளிஞ்சு நின்று கொடுத்துருக்குற வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு மீனா சில்லுவண்டு மாதிரி கத்திட்டு கிடக்குறாங்க. நான் ஒன்னு சும்மா கொடுக்கல மீனா, உன் மாமியார் தான் என்னை தேடி வந்து கெஞ்சினாங்க. பாவம் பார்த்து நானும் கொடுத்தேன். அதுக்கு வட்டி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றாங்க சிந்தாமணி. உன் எண்ணம் ஒன்றும் பணம் வாங்குறது இல்லை, எங்கள் வீட்டை வாங்குறது அதுதானே அப்படின்னு கத்திட்டு மீனா பார்த்துட்டு இருக்க சிந்தாமணி கூலா சிரிக்கிறாங்க. உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா கூட ஃப்ரெண்டாக பழகி அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கல நீ அப்படிங்கிறாரு முத்து. முத்து, ஃப்ரெண்டா இருக்கிறது வேற, தொழில் முறை வேற. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றாங்க சிந்தாமணி. நீ கொடுத்த பணத்தை நாங்க 2 பேரும் வட்டியோட சீக்கிரமே திருப்பி தந்துடுறோம். முதல்ல வீட்டுக்கு சீல் வச்சதை எடுக்க சொல்லுங்கிறாரு முத்து. முத்து, அது கோர்ட்ல சொன்ன முடிவு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்ன்றாங்க சிந்தாமணி. ஜப்தி பண்ண சொன்னது நீ தானே, நீ சொன்ன அதை கேன்சல் பண்ணுவாங்கன்றாரு முத்து. பண்ணுவாங்க தான், ஆனா அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்றாங்க சிந்தாமணி. உன் பணம் உனக்கு சீக்கிரம் வரும், நாங்க எல்லாருமே திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும்ன்றாங்க மீனா. மீனா, பணத்தை எப்படியும் நீங்க திருப்பி கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே, ஏன்னா வீடு போயிடுமே. ஆனா அந்த சீல் வச்சதை எடுக்க எனக்கு பணம் மட்டும் வந்தா போதாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வேற என்ன செய்யணுங்கிறாங்க மீனா. சிந்தாமணி 2 பேரையும் மாறி மாறி அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேக்குறாங்க. முதல்ல சொல்லுன்னு கத்துறாங்க மீனா. உன் குடும்பம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன வேணும்னாலும் செய்வல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மீனாவும் பிடி கொடுக்காம நான் என்ன செய்யணும்னு சொல்லுன்றாங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குற, நானும் இறங்கி வர்றேன். பெருசா எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் மீனா. என்னை தோக்கடிச்சு நீ உட்கார்ந்துருக்கே ஒரு தலைவர் பதவி, அதை நீ ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மீனாவும் முத்துவும் ரொம்பவே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க.
கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து மீண்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சிந்தாமணியும் 2 பேர் என்ன முடிவெடுக்க போறீங்கன்ற மாதிரி மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜினாமா பண்ணணுமா அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கேட்க, ஆமா, இவர் ராஜினாமா பண்ணிட்டா அடுத்தபடியா அதிக ஓட்டு வாங்கின நான் தானே அந்த பதவிக்கு வருவேன். திரும்பவும் யாரும் போட்டிக்கு வரப்போறதில்ல, நானே அண்ணா போஸ்டா ஜெயிச்சிடுவேனே அப்படின்னு சிந்தாமணி 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் அதிர்ச்சியும் அமைதியுமா நின்றுட்டு இருக்க, நீ பதவியை ராஜினாமா பண்ணின அடுத்த நிமிஷமே உன் வீட்டுக்கு வச்ச சீலை நான் எழுத்துருவேன். என்ன சொல்றேன்றாங்க சிந்தாமணி. மீனா, இப்போ புரியுதா இந்த அம்மாவோட சூழ்ச்சி எதுக்குன்னு? உன் பதவியில தான் அதுக்கு கண்ணு அப்படிங்கிற முத்து மீனாவோட பதவிக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறாரு. இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி அந்த பதவியை வாங்க பாக்குற, உனக்கே இது அசிங்கமா இல்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லையேப்பா, நமக்கு தேவையான ஒண்ணு கிடைக்கணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணலாம், அதுதான் ஏன் பாலிசி அப்படின்னு கொஞ்சம் கூட அலட்டிக்காம சொல்றாங்க சிந்தாமணி. ரொம்ப கேவலமான பாலிசிங்கிறாரு முத்து. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ, அந்த பதவியில நான் இல்லாதப்ப கூட ஏன் அதிகாரம் தான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. எப்ப அது இவகிட்ட போச்சோ என் மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. அன்னையில இருந்து எனக்கு தூக்கமும் போயிடுச்சுன்றாங்க சிந்தாமணி. எப்படி வரும்? நல்ல மனசு இருக்கவங்களா இருந்தா படுத்த உடனே தூக்கம் வரும். உன்னை மாதிரி மனசுல அழுக்க மூட்டை மூட்டையா வச்சிருக்கவங்களுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறாரு முத்து. அப்ப பதவிக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்க இல்ல அப்படின்னு மீனா கேட்க, அதுதான் சொல்லிட்டேனே, என் முன்னாடி கூட நின்று பேச தகுதி இல்லாத நீ நான் இருந்த பதவியில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க, அதை என்னால பார்க்க முடியாது. உன்னை பூக்கட்டுறவங்களோட தலைவிங்கிறதும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அப்படின்ற சிந்தாமணி. மீனா, உனக்கு 2 ஆப்ஷன் தான். உனக்கு அந்த பதவி வேணுமா இல்ல உன் மாமனார் கோவிலா நினைக்கிற அந்த வீடு வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு ஆப்ஷனை மீனா முன்னாடி வச்சுட்டு சிந்தாமணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்படியே அதிர்ச்சியோட யோசிக்கிறாங்க. எல்லாம் நல்லா காதல கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. முத்து ஆப்ஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. நேரம் பார்த்து கழுத்த இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாரு மீனா, அது இதுதான் அப்படின்னு முத்து சொல்ல ஒரு அதிர்ச்சியும் ஆழமான யோசனையுமா மீனா நிக்கிறாங்க. ஃபைனான்சியர் மூலமா பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி இருந்து நரித்தனமா வேலை பார்த்ததெல்லாம் இதுக்கு தான் அப்படின்னு முத்து சிந்தாமணியை பார்த்து சொல்ல, ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு தேவை, நான் பண்ணேன்னு சிரிக்கிறாங்க அவங்க. உன் பதவியை வாங்கறதுக்குங்கிறாரு முத்து. மீனா அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க, மீனா, நான் வட்டிக்கு விடுறவுதான், அநியாய வட்டி தான் வாங்குறேன், ஆனா கொடுத்த வார்த்தையை மீற மாட்டேன். நீ ராஜினாமா பேப்பர்ல கையெழுத்து போட்ட உடனே வீட்டில் இருக்க நோட்டீஸ் பேப்பரை நானே வந்து கிழிச்சு போட்டுடுறேன் அப்படின்றாங்க சிந்தாமணி. டென்ஷன் ஆகுற முத்து, நீ ஒரு ஆணியையும் கழட்ட வேண்டாம். மீனா, இந்த பொம்பளை கிட்டலாம் நியாயம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தது நம்ம தப்பு தான். இதுக்கு மேல இங்க நிக்கிறதே வேஸ்ட். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வாங்குறாரு. முத்து நடக்க ஆரம்பிக்க மீனா ஒரு ரெட்டு எடுத்து வைக்கிறாங்க. சிந்தாமணி குறுக்க கையை நீட்டி, மீனா, நான் இப்பவும் சொல்றேன், நீ பதவியை விட்டு கொடுக்க எந்த நிமிஷம் முடிவு எடுத்தாலும் உன் வீடு உன் கைக்கு வரும், நல்லா யோசிச்சுக்கோன்றாங்க சிந்தாமணி. கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிற முத்து, மீனா, நீ அதை விடு, வான்னு கூப்பிடுறாரு. மீனா அப்படியே தளர்வான யோசனையோட நடக்க, என்ன இவ இதுக்கு ஒத்து வருவலா வரமாட்டாளான்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. மீனா மெதுவா ரோபோட் மாதிரி நடந்து வந்து கார் கதவு திறந்துட்டு ஒரு தடவை சிந்தாமணியை பார்த்துட்டு உள்ளர ஏறுறாங்க. விஜயா மீனா வீட்டு காரிடார்ல நின்றுட்டு இருக்க. ரூம்குள்ளர சத்யாவும் அவங்க அம்மாவும் விஜயாவுக்காக கொசுவலை கட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட பெட்டு ஹாலுக்கு வந்துடுது. விஜயா உள்ளர வர்றதை பார்த்த உடனே, வாங்க சம்மந்தி, நீங்க தூங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, உள்ளர எட்டி பார்த்துட்டு, என்ன எல்லாம் புதுசா இருக்குன்னு கேக்குறாங்க விஜயா. ஆமா, உங்களுக்கு பாயில படுத்தா ஒத்துக்காம போயிடும், உடம்பு வலி வரும்ல, அதுவும் இல்லாம இங்க கொசு வேற அதிகமா இருக்கும், அதனாலதான் சத்யா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. விஜயா ரூம்குள்ள எட்டி பார்த்துட்டு திரும்பி பார்க்க முத்துவும் மீனாவும் வந்து நிக்கிறாங்க. இப்படி கொசுவலை வாங்கி கட்டி இருக்கிறதுக்கு ஒரு ஏசி வாங்கி இருக்கலான்றாங்க விஜயா. எருது பொண்ணு காக்கிக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முத்துவும் மீனாவும் வெளியே 1008 பிரச்சனைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா இங்க அவங்க கூலா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவோட அம்மாவும் சத்யாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்க
விஜயா, உன் பையன் தானே கடை நடத்துறான், அவன்கிட்ட சொல்லி ஒரு ஏசிய வாங்கி மாட்ட வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. கரெக்டான கேள்விதான் அது. நானே எப்படா இங்க இருந்து போலான்னு இருக்கிறேன். கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அதுக்கு ஓசியில ஏசிய கொண்டு வந்து மாட்டணுமா அப்படின்னு விஜயா தேலா கொட்டுறாங்க. சரி, அப்படியே ஓசிலேயே ஏசி மாட்டினாலும் அதுக்கு மாசம் கரண்ட் பில் எவ்வளவு வரும்னு தெரியுமில்ல, அதை இவங்களால கட்ட முடியுமா அப்படின்னு அடுத்த ஊசிய குத்துறாங்க விஜயா. சத்யா ஒரு ஏர் கூலர் தள்ளிட்டு வந்து, இதான் ஏர் கூலர், புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வாங்கினேன், தண்ணி எல்லாம் ஊத்திட்டேன், நல்லா ஜில்லுன்னு காத்து வரும், இங்க பாருங்க அப்படின்னு அவரு ஆன் பண்ண, மீனா அதுல முன்னாடி கையை நீட்டி பார்த்து முகத்தை நீட்டி பார்த்துட்டு, டேய் சத்யா நல்லா இருக்குடான்றாங்க. முத்துவும் முகத்தை முன்னாடி வச்சு சில் காத்த வாங்கிட்டு, டேய் சத்யா வீட்டையே 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்தி வச்சிருக்கடான்றாரு. சத்யாவும் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்க, ஏண்டா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்ன பின்ன போயிருக்கியா நீ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க முத்துக்கிட்ட. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை கடுப்பாகி, ஏன் நீ போயிருக்கியான்னு கேக்குறாரு. விடுப்பா, ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்துங்கிறாங்க விஜயா. அந்த தலையெழுத்தை எழுதிக்கிட்டதே நீங்க தானே வாங்குறாரு முத்து. விஜயா திடுக்குன்னு பார்த்து, நானா அப்படிங்கிறாங்க. ஆமாமா, நீங்க சேர்ந்த சகவாசத்தால தான் உங்களுக்கு இந்த நிலைமையே, இந்த நிலைமை வந்திருக்கிறது காரணமே உங்க சகவாசம்தான் அப்படின்னு முத்து சொல்ல, இவ யார்கிட்ட என்னைக்கு நல்லபடியா பழகி இருக்கா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. என்னமாமா சொல்றீங்க, எங்க முன்னாடி ஏதாவது சொல்லி அத்தை கோச்சிக்க போறாங்கன்ற மாதிரி பாக்குறாரு சத்யா. என்னங்க இவன் யாரு சொல்லிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க விஜயா. எல்லாம் உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் அப்படின்னு முத்து சொல்ல, என்னாச்சு மாப்பிள்ள, அவங்க ஏதாவது புதுசா பண்ணாங்களான்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்ல, புரியலடா எனக்குங்கிறாரு அண்ணாமலை. உங்களுக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு மிஸ்டர் அண்ணாமலை, ஏதாவது புரிஞ்சு காலகாலத்துல விஜயாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே இப்படி தெருவில் ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்க வேண்டியது இருந்திருக்காது. உடனே இன்டர்நேஷனல் புத்திசாலி மீனா, மாமா நாங்க அந்த ஃபைனான்சியரை பார்க்க போயிருந்தோம், அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தாமணி அத்தைக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது அப்படின்றாங்க மீனா. அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா, மிஸ்ரான்னு ஒருத்தர் இன்கம் டாக்ஸ்ல பெரிய ஆபீசர் எங்க இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வர்றாருன்னு, அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபைனான்சியரை பார்க்க போனோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, இந்த தடவையாவது அவன் பார்த்தான உங்களைன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவன் மிஸ்ரா சாரை பார்த்த உடனே மிரண்டு ஓடி வந்துட்டான்ப்பா, அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கிறான். அதுல இருந்தே தெரிஞ்சது அவன் எவ்வளவு நியாயமா பணம் சேர்த்து வச்சிருக்கான்னு அப்படின்னு முத்து சொல்ல, அங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஆர்வமா அதிகாரமா கேக்குறாரு அண்ணாமலை. விஜயாவுக்கும் கேட்க ஆசைதான், ஆனாலும் வாய் மூடிட்டு ஆன்னு பாக்குறாங்க. மிஸ்ரா சார் டைம் கொடுக்க சொல்லி அவங்கிட்ட கேட்டாருப்பா, ஆனா அவன் நமக்கு இது வரைக்கும் பணமே கொடுக்கலன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை குழம்பி போய் வேறு பக்கம் பாக்குறாரு. என்னடா சொல்ற, அவன் தானே பணமெல்லாம் கேட்டு நோட்டீஸ் ஒட்டி இருக்கான்றாங்க விஜயா. அப்படி நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காமா பா, இந்த பின்னாடி நின்று நரித்தனம் வேலை பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு வேலையை தான் அந்த சிந்தாமணி அம்மா நம்ம அம்மா பின்னாடி நின்று பண்ணியிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை விஜயாவை பாக்குறாரு. விஜயாவுக்கு முழுசா விஷயம் தெரியல, இருந்தாலும் மென்னு முழுங்கிட்டு அவரை பாக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் யோசனைக்கு அப்புறம் அவ என்னடா பண்ணான்னு கேக்குறாரு அண்ணாமலை. மாமா அந்த ஃபைனான்சியர் கொடுத்த 48 லட்சம் ரூபாய் பணமும் அந்த ஆளோட இது இல்லையா, சிந்தாமணி அவ பணத்தை அந்த ஆள் மூலமா அத்தைக்கு கடனா கொடுத்துருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. அண்ணாமலையும் பரிதாபமும் அதிர்ச்சியுமா விஜயாவை பாக்குறாரு. தடுமாறுற விஜயா, என்ன சொல்ற நீன்றாங்க. ஆமா அத்தை, ஒவ்வொரு தடவையும் நீங்க கடன் வாங்கினப்போ அந்த பணத்தை எல்லாமே கொடுத்தது சிந்தாமணி தான் அப்படின்னு மீனா மறுபடியும் சொல்ல, அதிர்ந்து போறாங்க விஜயா. அப்படியே மெதுவா பயத்தோட அண்ணாமலையை பாக்குறாங்க. அவரு இவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் விஜயாவை பாக்குறாரு. அந்த ஃபைனான்சியர் எல்லாத்தையுமே சொல்லிட்டான்ப்பா, அந்த சிந்தாமணி தான் இப்ப நம்ம வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சிருக்குது, அவனை முன்னேற விட்டு அது பணத்தை கொடுத்துருக்குன்னு அவன் சொன்னான் அப்படின்னு மொத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா நம்ப முடியாத அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காங்க. சத்யாவுமே அதிர்ச்சியோட ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த நோட்டீஸ் ஒட்ட வச்சு நம்மளையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்துனதெல்லாம் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. எல்லாமே அந்த சிந்தாமணி அம்மாவோட வேலை தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே நத்த மாதிரி மெதுவா திரும்புறாரு அண்ணாமலை விஜயா பக்கமா. விஜயா பயங்கர அதிர்ச்சியும் கொஞ்சம் யோசனையுமா அப்படியே நடக்க ஆரம்பிக்க, எதுக்கு மீனாவோட அம்மா அவங்களுக்கு வால் பிடிச்சிட்டு பின்னாடி நடக்கிறாங்கன்னு தெரியல. அம்மா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு முத்து.
அந்த சிந்தாமணி கிட்டேயே போய் கேட்டுட்டோம். அவங்களே பத்திரத்தை நான் தான் வச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல நம்ப முடியாத அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க விஜயா. அட பாவிங்களா, ஏன் மீனா இப்படி உறவாடி கெடுத்திருக்காளே அவ? சம்மந்தி அம்மா கூட நல்லா பழகிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ண எப்படி மனசு வந்ததுங்கிறாங்க மீனாவோட அம்மா. கூட பழகுனது இப்படி துரோகம் பண்றதுக்கு தான் அத்தை அப்படின்னு முத்து சொல்ல விஜயா வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அதிர்ச்சியில இருந்த அண்ணாமலை மீண்டு அவகிட்ட வீட்டை பத்தி பேசுனியான்னு கேக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துடுறோம், வீட்டுல ஒட்டின நோட்டீஸ் எடுத்துட்டு ஜப்தி பண்ணிருக்கத கேன்சல் பண்ணுன்னு கேட்டோங்கிறாரு முத்து. அதுக்கு அவ என்ன சொன்னாங்கிறாரு அண்ணாமலை. முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சிந்தாமணியா அப்படி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணது சிந்தாமணியா அப்படின்னு இன்னமும் அதே அதிர்ச்சியில நிக்கிறாங்க விஜயா. ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க. மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு நம்ம வீட்டை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, ஏதோ கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கு விஜயாவோட எண்ணத்துல இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாங்க. அண்ணாமலையும் அதிர்ச்சியோட எதுவும் பேச முடியாம குடியிறாரு. மீனாவோட அம்மா அப்படியே பரிதாபமா எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் அண்ணாமலை என்ன பண்ணுவாரு, விஜயாவை பாப்பாரு. பாத்தீங்களாப்பா, மாஸ்டர் மாஸ்டர்னு அம்மா பின்னாடியே ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தாங்கல்லப்பா, இப்ப பாத்தீங்களா மாஸ்டருக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு துரோகம்ன்றாரு முத்து. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுதுங்கிறாரு முத்து. விஜயா ரொம்பவே அடிப்பட்ட பார்வை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை அவங்கள பாக்குறாரு. இப்ப வீட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறாரு அவரு. கவலைப்படாதீங்க மாமா, கோர்ட்டு திறக்கட்டும், வக்கீல் மேடம் எப்படியாவது ஸ்டே வாங்கிக்கலான்னு சொல்லி இருக்காங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்கிறாங்க மீனா. விஜயா கலங்கி போய் நின்றுட்டு இருக்க அண்ணாமலையும் கலக்கத்தோடு தான் பாக்குறாரு. கோர்ட்டு திறந்தவன ஸ்டே வாங்க முடியுமா, வீட்டுக்கு போக முடியுமான்ற ஆசையும் நிராசையும் அவர் கண்ணுல போட்டி போடுது. மீனாவோட அம்மா இன்னமும் அதிர்ச்சியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. சத்யாவும் அப்படிதான் நிக்கிறாரு. ஆமாப்பா, நீ எதுவும் கவலைப்படாதப்பா, படுத்து தூங்கு அப்படிங்கிற முத்து. மீனா நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன்னு போறாரு. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்குள்ளே போக, சம்மந்தியம்மா பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனாவோட அம்மா கிச்சனுக்குள்ளே போயிட சத்யாவும் வெளியே போயிடுறாரு. அண்ணாமலை மெல்ல எழுந்து நத்த மாதிரி ஊறி ஊறி விஜயா கிட்ட வந்து, விஜயா அப்படின்னு கூப்பிட எங்கேயோ பார்த்துட்டு இருந்த விஜயா அவரு திரும்பி பாக்குறாங்க. இப்பவாவது உன் கண்ணுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியுதா? உன் மேல அக்கறை இருக்கவங்களையும் நல்லா பாத்துக்கிறவங்களையும் உதாசீனப்படுத்துவ, உனக்கு கெடுதல் பண்றவங்கள தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவ அப்படின்னு அவர் சொல்ல, இந்த சிந்தாமணி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்றாங்க விஜயா எங்கேயோ பார்த்துக்கிட்டு. அந்த பொம்பளை சரி கிடையாது, அது கூட சேராதன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன், மீனாவும் சொன்னா. ஆனா நீ எங்க கேட்ட? உன் பையன் என் கையெழுத்தை போட்டு கடன்காரன் ஆக்கிட்டான், உன் ஃப்ரெண்டு நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டா, இப்பவாவது புரிஞ்சுக்க யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு அட்வைஸ் மலைய அள்ளி தெளிச்சுட்டு அண்ணாமலை அங்க இருந்து போறாரு. விஜயா அப்படியே ஒரு வன்மமான பார்வையோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. மாடியில மீனா நிக்கிறாங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்களாமா. சுத்தி சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. முத்து பின்பக்கம் போன்ல பேசிட்டு இருக்காரு. காலையில் வந்துடுறேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார், சரிங்க சார் அப்படின்னு ஃபோனை வைக்கிற முத்து அங்கே நின்றுட்டு இருக்க மீனாவை பார்க்குறாரு. மீனா என்ன ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து கேட்க, அந்த சிந்தாமணி சொன்னதை பற்றி தாங்கன்றாங்க மீனா. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு அவர் கேட்க, அதாங்க ஜப்தி பண்ணியிருக்கதை கேன்சல் பண்ணணும்னா என் பதவியை ராஜினாமா பண்ண சொன்னால அப்படின்றாங்க மீனா. மீனா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்மளை மடக்கிறதுக்கு தான் அந்த பொம்பளை அம்மா கிட்ட பணம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா சமயம் பார்த்து அதை வச்சு எப்படி நம்மளை மிரட்டுறா பாத்தீங்களா, நம்ம வீட்டு கடனுக்கும் என் பதவிக்கும் முடிச்சு போடுறா அப்படின்றாங்க மீனா. மீனா அந்த அம்மா எல்லாம் பெரிய வியாபாரி, முதல்ல ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அம்மாவை ஏமாத்துச்சா, இப்போ என்னடான்னா சீல் வச்ச நம்ம வீட்டை திறக்கிறதுக்கு உன்னை பதவியிலேருந்து விலக சொல்லுது. ஏன்னா நீ நம்ம குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்வேன்னு அதுக்கு நல்லா தெரியும், அதனால தான் அது உன் பலத்தை உடைக்கிறதுக்காக பார்த்துருக்கு. மீனா நீ பூ வியாபாரிகள் சங்க தலைவியா இருக்க வரைக்கும் அந்த அம்மாவால் சங்கத்தில் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கிட்ட இருந்து அப்பாவிகளோட பத்திரத்தெல்லாம் நீ வாங்கி கொடுத்துருக்கல, அந்த காண்டு வேற இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் யோசனையாக நிற்கிறாங்க. ஒன்று அந்த அம்மா தலைவி பதவியில் இருந்திருக்கணும், இல்லை அதுக்கு சாதகமான ஆட்களை பதவியில் உட்கார வச்சு
அதுக்கு தேவையான காரியங்களை சாதிச்சிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் அந்த பதவியை வச்சுதான் அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுகிட்ட பதவி இல்ல, அதனால யாரும் அதை மதிக்கிறதும் இல்ல. அதனாலதான் உன் பதவியை கேட்டு அது மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அவளை நான் தோக்கடிச்சதுதான் அவளுக்கு பெரிய அவமானமா இருந்திருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நீ மட்டும் உன் பதவியை அதுக்கு கொடுத்துட்டேன்னு வையேன், அதுக்கப்புறமா அதோட ஆட்டத்தை அது ஆரம்பிச்சிரும். உன்னையும் உனக்கு துணையா இருந்த எல்லாரையுமே அது உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. எனக்கு அந்த பதவி முக்கியம் இல்லைங்க, நம்ம வீடு தான் முக்கியம். அத்தை மாமாலாம் அந்த வீட்டை விட்டுட்டு வந்து இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு கலங்கி நிக்கிறாங்க மீனா. கொஞ்ச நேரம் யோசிக்கிறவங்க, ஒன்னு செய்யறேன், நான் நாளைக்கே சங்கத்துக்கு போய் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. அதை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு மீனா கேட்க, ஏய் அப்படி லூசுத்தனமா எதையாவது பண்ணி தொலைச்சிடாத மீனா, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? அப்படி பண்ணணுன்னு வையேன், அது உன் சுயநலத்துக்காக பண்ணினதா ஆயிடும். அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு பதவியை உனக்கு கொடுத்தாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று அதுக்கு சண்டை செய்யணும், அதுதான் தலைவருக்கான பண்பு. அதை விட்டுட்டு வந்த பிரச்சனையை பார்த்து இப்படி ஓடி ஒளியிறேங்கிற அப்படின்னு முத்து வீர வசனமெல்லாம் பேசி மீனாவை மோட்டிவேட் பண்றாரு. புரியுதுங்க, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கிறப்போ அதை நான் செய்யாம இருந்தா அப்படிங்கிறாங்க மீனா. அட என்ன மீனா நீ, அந்த சிந்தாமணி என்ன பெரிய அரசியல் குடும்ப பரம்பரையா? சொன்னதெல்லாம் அப்படியே செய்யறதுக்கு நீ ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் வீட்டை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? பதவியையும் புடுங்கிக்கிட்டு வீட்டையும் புடுங்கிக்கிட்டு விட்டுருங்கிறாரு முத்து. மீனா, உன்னை நம்பி பூ வியாபாரம் செய்யறவங்க குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ நல்லது பண்ணுவேன்னு நம்பிதான் அந்த சிந்தாமணி வேண்டான்னு சொல்லிதான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீ பாட்டுக்கு அதை ரிசைன் பண்ணி விட்டுட்டு சிந்தாமணியை மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்ததுன்னா உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களெல்லாம் முட்டாளாக்குற மாதிரி இல்லை அப்படின்னு முத்து கேட்க, இல்லைங்க, ஆனால் இந்த பதவிக்காக அவ நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறாளே, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இப்படி பதவி போயிடக்கூடாதுன்னு நான் சுயநலமாக யோசிக்கலாமா சொல்லுங்க அப்படின்றாங்க மீனா. மீனா, நீ பதவியை கொடுத்தீன்னா அதுதான் சுயநலம். உன் வீட்டுக்காக மட்டும் நீ யோசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களெல்லாம் நினைச்சுப்பாரு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா, உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நீ துரோகம் பண்ணின மாதிரி ஆயிடும். அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சுல்ல, அதே மாதிரி நீயும் உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்கள நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு தான் நினைப்பாங்க. சொந்த பிரச்சனைக்காக உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்கள பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் அந்த சிந்தாமணியை எதுக்க வேற யாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படி யோசனையா முத்துவோட முகத்தை பார்க்குறாங்க. அவசரப்பட்டு என்கிட்ட கேட்காம நீயா எதையாவது பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு முத்து சொல்ல, மறுபடியும் யோசிச்சுட்டு, அப்ப நம்ம வீட்டுக்கு என்னதாங்க வழி அப்படின்றாங்க மீனா. கொஞ்சம் பொறுமையாயிரு, நிச்சயமா இதுக்கு ஒரு வழி பிறக்கும். உன் பதவியை ரிசைன் பண்றது இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. சொல்ல போனா இப்போதைக்கு அந்த பதவி தான் உனக்கு இருக்கிற ஆயுதமே. அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தாமணி உங்ககிட்ட பயப்படும் அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்பவே யோசிக்கிற மீனா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப நம்ம வீட்டு பத்திரம் அவ கையில இருக்கு. கண்டிப்பா நம்ம வீட்டை எடுத்துக்கிறது தான் அவ பிளானா இருக்கும். அதை எப்படி நாம தடுக்கிறது? கொஞ்சம் யோசிக்கிற முத்து. மீனா, இப்ப சிந்தாமணி கிட்ட தான் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குன்ற விஷயமே நம்ம மிஸ்ரா சார் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. நாம கேட்காம அவரே வந்து நமக்கு உதவி பண்ணினாருல்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, கடவுளா பார்த்துதான் அவரை அனுப்பி நமக்கு இந்த உண்மையை புரிய வச்சிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அதே மாதிரி நம்ம நம்பிக்கையோட இருந்தா நிச்சயமா இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி ஒரு வழி கிடைக்குமா? நம்ம வீட்டுக்கு போயிருவோமா? அது எப்ப நடக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க மீனா. கோர்ட் திறக்கட்டும், வக்கீல் மேடம் கிட்ட பேசிட்டு என்ன செய்யலான்னு பாப்போங்கிறாரு முத்து. முத்து அவ்வளோ நம்பிக்கையா சொல்ல, மீனாவும் கொஞ்சம் நம்பிக்கையோட முத்து முகத்தை பாக்குறாங்க. பாவம், எஸ்ஏ டீம் கிட்டேயே கதை இல்லை போல இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஏதோ அண்ணனுக்கு 2 வரி எழுதிட்டு வந்து அதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் சீனா டெவலப் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களால ப்ரோமோவும் போட முடியல. சரி, அடுத்து என்னதான் பண்ண போறாங்கன்னு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.